ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி. நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் எல்லாமே இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்போம். யார் அந்த சோலைராணி அப்படின்னு போய் நியூஸ் சேனலில் பார்த்தா ஒரு நியூஸ் சேனல் இருக்காது. ஏன்னா நியூஸ் யாரும் இதை கவர் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம். அவர் வண்டி எடுத்தார், வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போனார், ஆஃபீஸ் போயிட்டு இங்கே வந்தார் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சிக்காரன் பின்னால் போய் அதை நியூஸாக போடுறது மட்டும்தான் அவங்களுக்கு டிஆர்பி ஏறும். அதை மட்டும்தான் போடுவாங்க. இதே ஒரு நடிகரோ ஒரு அரசியல் கட்சிக்காரங்களோ பண்ணியிருந்தா போட்டிருப்பாங்க. இது போட்டிருக்க மாட்டாங்க. சரி வாங்க, யார் அந்த சோலைராணின்னு பார்ப்போம். அவங்க ஒரு காலேஜில் பிசிஏ படிக்கிற பெண், 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆண் நண்பரை காலேஜுக்குள்ளே இல்லை, காலேஜுக்கு வெளியில் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அது ஸ்டோரி போட்டிருக்காங்க. இதை சக மாணவி பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் காலேஜில் வேலை பார்க்குற பியூன்கிட்ட காமிக்க, பியூன் கொண்டு போய் பிரின்ஸிபல்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட அம்மாவையும் அந்த பெண்ணையும் காலேஜ் வர சொல்லி 2 நாள் அலக்கடித்ததாகவும் ஹார்டான வேர்ட்ஸில் பேசினதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் அங்கே இருக்க மாணவர்கள் சொல்கிறாங்க. சோலைராணி மறைவுக்கு நீதி வேணும்னு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 2-3 நாள் எங்கேயும் செல்லாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து காவல்துறை எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்டங்காட்டி வெள்ளிக்கிழமைக்குள்ளே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, விசாரணை பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னங்காட்டி மாணவர்கள் இன்று கலைந்து சென்றிருக்காங்க. இந்த விஷயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், தற்கொலை ஒரு தீர்வாகாது. எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வீக் ஜோனை வச்சு தான் எல்லோரும் அடிக்கிறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க, தற்கொலை மட்டும் பண்ணிக்காதீங்க. ஆனால் இதில் ஒரு வெட்கக்கேடு என்னென்னா, இந்த நியூஸை எந்த ஒரு நியூஸ் சேனலும் பரப்பவே இல்லை. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் எவ்வளோக்கு கெட்டதுன்னு சொல்கிறோமோ அவ்வளோக்கு நல்லதுன்னு இருக்கும். இந்த நியூஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா இந்த நியூஸ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம நியூஸை நம்பி இருக்கோம். ஆனால் நியூஸ் டிஆர்பி இருந்தால் மட்டும்தான் அந்த நியூஸை ஒளிபரப்புகிறாங்க, இல்லைன்னா பண்ணல. ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி. இதுக்கு மேலே எந்த தப்பு இது மாதிரி நடக்காத மாதிரி தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து சட்டத்தை கடுமையாக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.